நல்லா வந்து குறைச்சி வந்துருக்கு நம்ம தீயல் அப்புறம் வந்து 2 பிரிட்டல் நல்ல ஒரு மீன் குழம்பு. இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறதான பவுடரில் போட்டுட்டு இதுக்கு பிறகு இது வந்து ஃபுல்லான மேக்கப் எடுத்து பியூட்டி ப்ளஸ் ஆள் எடுத்து ஐப்ரோ படிக்கிறது தலைக்கு டை அடிக்கிறது தந்ததான லதாக்காக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். வந்து மாட்டுவாழ் சூப்புக்கு எல்லாமே இப்போ அவிஞ்சு கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா. சின்ன சீரகம் செத்தல் மிளகு எல்லாம் போட்டு இப்போ வந்து நாங்கள் மிக்சியில் வந்து இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்கப்புறம் அரைச்சி எடுத்த கூடு அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. அதுக்குள்ளே இப்போ போட்டு இப்போ நல்லா வந்து கொதிச்சு கொண்டு வந்துருக்கு. நாங்கள் சூப் கட்டி போடுறோம். ஓகே, அரை மணித்தியாலத்துக்கு கூடவா பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு எலும்பு வடிவாக அவிச்சு எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நல்லா உள்ளி மல்லி செத்தல் வாசனையோட சூப் கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ தூரம் அவிஞ்சிட்டேன்றதே தெரியும். ஏன்னு சொன்னால் பாருங்கள் நல்லா கொழுப்பாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டு இப்போ வந்து 10. இப்போ நாங்கள் சூப்பை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதிய சமையலுக்கு போவோம். சுட சுட சத்தான மாட்டுவாழ் சூப் ரெடி ஆகிட்டுது. சூப்பை குடிக்கும்போது தேசி புளியை விட்டு குடிக்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ் இந்த தினம் என்னுடைய மற்ற சமையலை பார்ப்போம் வாங்கோ. நல்ல குத்தரிசி சோறு சமைச்சிருக்கேன். அப்படி எங்களை பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்த்தீங்களா காய்ஸ். 2 பிரட்டல் அப்படியே வந்து மீன் தீயல். இது வந்து இன்றைக்கு தம்பி குட்டியன் வந்து நிற்கிறார். அவருக்கு வந்து ஒரு மீன் பொரியல் அதாவது காரல் மீன் எடுத்து பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வச்சு முட்டை ஸோ கத்தரிக்காய் பால் கறி மச்ச சமையலை பாருங்கள் தீயல் அப்புறம் வந்து 2 பிரட்டல் நல்ல ஒரு மீன் குழம்பு. ஓகே காய்ஸ் இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிடும்போது பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைய நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியாட்டம் இருக்க போது. ஸோ சொல்ல போனால் அது பெண்டிங் காணொலின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பொருட்கள் தரும்போது நான் வந்து உங்களோடையும் பகிர்ந்து கொள்வது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் சரியான பிஸியாக இருந்து காணொலிகள் பதிவிட முடியவில்லை. ஸோ இப்போ அதனாடி எல்லாத்தையும் மண்ணாலும் மேலே பூட்டி வச்சுருந்தேன். ஆனாலும் வந்து எனக்கு முழுக்க விருப்பம் நான் இதை காணொலியாக பதிவிடணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்க இந்த கோழி செய்கிற குழப்படிக்காகவே இல்லை. கோழியை கூட்டுக்குள்ளே முட்டை ஊறுறதுன்னு எல்லாமே நான் வடிவாக எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் பாருங்க கோழியை இப்போ கொஞ்சம் முன்ன மாத்திரம் திறந்து விட்டது. ஓடி வந்த கையோடு பாருங்க என்ன செய்கிறது. இதில் வந்து முட்டை கூட நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ திரும்ப கொண்டு அடைச்சாலும் அது திரும்ப இங்கே தான் வேறு அதனாடி இருக்கேன். ஓகே காய்ஸ், அப்போ இன்றைக்கி வீடியோவை என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்வீட்ஸில் இருக்கிறான லதாக்கா எனக்கு தந்ததான ஹிட். அதாவது வந்து ஹிட்டுன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு வருஷமும் வரும்போது வந்து எனக்கு ஹிட் எல்லாம் கொண்டு தான் வர்றவங்க. உண்மைக்கே வந்து அக்கா என்னை கால் பண்ணி வர சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஷேரிங்க வாங்க உங்களுக்கான கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன் சொல்லி உண்மைக்குமே நான் போய் பார்த்தேன். எனக்கு சரியான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக தான் இருந்துச்சு. உண்மைக்குமே என்ன சொல்கிறது, ஒரு பயணம் என்று சொல்லக்குள்ளே அதில் தங்களுக்குரிய பொருட்கள் அதெல்லாம் வந்து கொண்டு வந்து அதை தாண்டி ரிஸ்க் எடுத்து எங்களுக்காகவும் பிளாத்தில் எல்லாம் கொண்டு வர வந்து ஷாப்பிங் பண்ணி அப்புறம் அதை வந்து இங்கே கொண்டு வந்து காவி கொண்டு வர்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லையான்னு நாங்கள் ஒரு சில அனுபவங்களாக வந்து காணக்கூடிய மாதிரி கிடையாது. அந்த வகையில் வந்து அக்காவுக்கு இப்போ ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கொண்டு அக்கா வந்து எனக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கப் திங்ஸ் தான் கொண்டு வந்துருக்குறா. வந்து இப்போ நாங்கள் காமிக்கப்புறான இந்த பொருட்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தாலே நாங்கள் வந்து ஒரு பார்லரு போட்டது இல்லை. எங்களுக்கு ஒரு அடிப்படையான எங்களுக்கு சுயமாகவே நாங்கள் மேக்கப் போடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதையை யூஸ் பண்ணினாலே காணும் என்ற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் வந்து அக்காவோட ஒரு சில பொருட்களை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லாமே இருக்குது. சரிதான் இவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் பார்லர் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து
எங்களுக்கு நாங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணி அப்புறம் வந்து வடிவாக மேக்கப் போட தெரிஞ்சு இப்போ நாங்கள் சாரி உடுக்கிற மாதிரி இருந்தால் அதை வடிவாக உடுக்குறோம்னா அதுக்கு போயிட்டு இன்றைக்குமே இது வந்து நார்மலாக நாங்கள் ஒரு பஞ்சாயி போட்டுக்கொண்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகலன்னு சொன்னால் இந்த மேக்கப்பே நாங்கள் காணும் அந்த மாதிரியாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் அக்கா வந்து செலவை குறைச்சிருப்பீங்கன்னு தான் சொல்லுவோம். பட் இருந்தாலும் நாங்கள் உண்மைக்குமே பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தால் தான் பார்லருக்கான போகிறது நார்மலாக எல்லாம் போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து அக்கா எனக்கா கொண்டு மேக்கப் திங்ஸ் எல்லாம் பார்ப்போம். மாங்கோ காய் வெட்டி பின்னால் வந்து பார்த்துக்கணும் சொன்னால் பியூட்டி ப்ளஸஸ். சரி இதுக்கு பின்னால் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஒன்று தான் காமிக்க போகிறேன். ஒரு சில பொருட்கள் உண்மையாக சொல்கிறேன் உங்களோட சேர்ந்தா இன்றைக்கி நானுமே பார்க்க போகிறேன். சரிதானே அப்படி நான் வந்து அதை உடைச்சி பார்க்குறதுக்கு டைம் இல்லாதவருக்கு இருந்தேன் நான். சரியோ ஓகே இது அப்படியே இருக்கட்டும் சொன்னால் இது மறைவிடாம். இந்த பின்னைக்கு இருக்கிற பொருட்களுக்குரிய மறைவிடும். முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது சரியோ இது பார்த்தீங்களோ லேசஸ் கிளாஸ். இது வந்து ஐ லாசஸ். நீங்கள் பாருங்க இது வந்து நாங்கள் கண்ணுக்கு கூட்டுறதுன்னு சொல்லிட்டு கலந்தவா ஃபங்க்ஷன் டைமில் வந்து இதை சேரும் நீங்கள் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஐ லாசஸ். ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் வந்துடும். சரி ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஃபவுண்டேஷன் சரியோ இதை நாம் வந்து இப்படியான ட்ரெஸ் இருக்குதாங்கல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுற நல்ல குவாலிட்டியான நல்ல ஃபவுண்டேஷன். ஓகே இதெல்லாம் வெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே எங்களை ரெடி பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து வேறுவோம் இது வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வந்துவா. மற்றது வந்து வேறு இந்த ஃபவுண்டேஷன் இதுக்கு வந்து ஓகே இங்கே யூஸ் பண்ணுறதான பவுடரில் போட்டுட்டு இதுக்கு பிறகு போடுறது. அக்கா எனக்கு தரும்போது அது இப்படி போடணும் இது இப்படி செய்யணும் நிறைய எல்லாம் சொல்லி கடவுள் எல்லாமே செய்வாங்க சொன்னவா சில தடவை நான் மறந்துருப்பேன். இப்போ வீடியோ பார்க்குற வாக்காண்டும் பார்த்துட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவான். சரிதான் அக்காஜி அதை நான் இன்னும் யூஸ் பண்ணவங்களுக்கு எத்தனை இப்போ நான் மறந்துருந்தாலும் யூஸ் பண்ண விடும்போது சில டவுட் இருந்தால் உங்கள்ட்ட கேட்பேன் நீங்கள் சொல்லுவீங்க நான் தெரியும். சரியோ அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்களா இது என்னென்னு சொன்னால் அதாவது வந்து இந்த லேஷை வந்து இதனால தான் கூட்டுறோம். அப்போ அதனால இதுவும் தந்துருக்கேன். இதில் நாங்கள் இன்னும் பாதிக்கலை பார்த்தீங்களா இதெல்லாம் அப்படியே ரொக்ஸாக இருக்குது பார்த்தீங்களோ. அடுத்தது வந்து இதில் வந்து கண்டிப்பாக நான் எடுப்பேன். இது வந்து ரோமத்தையெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. இதில் வந்து நான் உண்டு எடுத்து நான் இதை யூஸ் பண்ணால் மிகவும் நல்ல ஒரு இது. கிட்டத்தட்ட 3-4 தடவை இது ஒன்றே பாதிக்கலாம். இப்போ நான் உண்டு எடுத்துட்டேன். சரியோ இப்படியே வேறு எவ்வளோ சொல்லு எனக்கு அந்த டைம் அக்கா காமிக்கும்போது சரியான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பவுடர் தான் ஃபவுண்டேஷன் பவுடர். மற்றது வந்து இது என்ன இது ப்ளஷ் பவுடர். இது வந்து ஃபேஸுக்கு அதாவது மேக்கப் எல்லாம் போடுறதாங்க பவுடர். அடுத்தது வந்து இது மஸ்காரா ப்ரஷ் பார்த்தீங்களா எடுப்போம். இப்படி இருக்கட்டு நான் இப்படியே வரும். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நார்மலாக லிப்ஸ்டிக் தான் போடுறேன். என்ன செய்ய போனால் இந்த இந்தியாவிலும் காமிக்கிறாங்க இந்த பொருட்களை வந்து நான் வடிவாக யூஸ் பண்ணி நார்மலாக மேக்கப் போட்டு கண்டிப்பாக காட்டுறேன். சரிதானே ஓகே. அடுத்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு போடுற ஐட்டமே நிறைய இருந்தது. அதையும் நான் உங்களை காட்டுறேன். மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து கருவளையத்துக்கு போடுறது மேக்கப் எல்லாம் போட்டு சில வந்து கருவளையம் மேய்ச்சுன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் பார்க்கவும் இல்லை. ஓகே இது வந்து கருவளையம் போட்டு மேக்கப்பை போட்டு அடுத்ததாக வந்து இதுவும் நீங்கள் உடைச்சியே பார்க்கல. இன்றைக்கி தான் உங்களோட உடைச்சியே பார்க்க போகிறோம். இதுவும் வந்து அந்த ஐப்ரோக்குரியதான் நான் அதை பற்றி சொன்னவா நான் மறந்துட்டேன். சரி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது என்ன மாதிரி சொன்னால் அக்கா மறுபடியும் நான் சொல்லுவோம். சரிதான் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம் இது எப்படி பாதிக்கிறான்றதும் இருக்குது. இந்த இதை நம்ம வழியாக அடுத்தது ப்ரஷ் வந்துருக்குது. இது வந்து இந்த ஐப்ரோக்கு தான். இதை எடுத்து இப்படி யூஸ் பண்ணுறது எடுக்கவே இவ்வளோ ரிஸ்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து
சாதாரணமாக இல்லை, நல்ல ஒரு அன்பு இருக்கிறார்கள். அதுவும் வந்து நல்ல சிறந்த கிஃப்டை கொடுக்கணும், இதை அவங்க வந்து யூஸ் பண்ணணும், வடிவான முறையில் ரெண்டு வச்சு தான் இப்படி செய்யணும். பார்த்தீங்களா, சற்றுமே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஓ பார்த்தீங்களா, இப்படிலாம் இருக்கணும். ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ப்ரஷ்ஷால் போட்டுட்டு இதை நாளையெல்லாம் யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்களா, ஐப்ரோ பவுடர், ஐப்ரோ ஜெல். ஓகே, இது வந்து ஐப்ரோ பவுடர். பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஐப்ரோ பவுடர். இதில் நான் போட்டு இப்படி இருக்கிற பேச இப்படி இருந்து கொஞ்சம் தரம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்ல கண்ணாடியும் இருக்குது. இது ஐப்ரோ பவுடர். அப்புறம் வந்து இது ஐப்ரோ ஜெல். சரிதான், இது பாருங்க, இது வந்து லேபிள் மேலே ஒட்டி இருக்குது. ஓகே, ஒரே இதே வந்துருக்கு இல்லையா. அட பார்த்தீங்களா, பவுடர் ஜெல் ரெண்டும் இருக்குது. ஐப்ரோ ஷாம்பு தான். அடுத்ததாக வந்து இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐப்ரோக்குரிய தான் ப்ரோ ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்குது. லைக் இது வந்து ஐப்ரோக்கு இருக்கிறது இவ்வளோ ஒரு செட்டப் அப்போ ஐப்ரோக்கு மட்டுமே. இதெல்லாம் உண்மையாக சொல்லணும், நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லைன்னு. அதான் வந்து கிருஷ்ணாவோட வெட்டிங்குக்கு வந்து நாங்கள் பார்லரில் போட்டு தான் ரெடி ஆகினது. அதுவும் நிறைய டெம்பிள் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து அதில் மேக்கப் பற்றி நான் சொல்லி ஆக வேணும். வீடியோவில் எங்களை பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன்னு. என் முகமே இல்லை, என் முகமே ஒழிச்சு ஃபவுண்டேஷனுக்குள்ளே வச்சுருந்தேன் தான் இருந்தது. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்றைக்குமே நாங்கள் வந்து அடிப்படையாக மேக்கப் கற்றுக்கொண்டால் இப்படியான திங்ஸை வச்சு எங்களுக்கு நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி போகலாம். பார்த்தீங்களா காய்ச்சி, நான் போய் சொல்ல ரெண்டு உங்களோட சேர்ந்து நான் இதை பார்க்குறேன்னு. ஓகே, ஓ உடனே ப்ரெஸ் தான் இருக்கேன். இதுக்கு இருந்துப்போ அந்த மேல் இதை அந்த வட்டி மேலே கதை என்னது? அக்கா பார்த்தா அக்கா கோயிலுக்கு அப்புறம் சாருக்கு என்ன எல்லாம் சொன்னேன், நான் மறந்துட்டு வந்து அந்த படத்தில் எங்களுக்கு கொண்டு இதை வந்து உள்ளானும் வழியானையும் போட்டு கிடக்கு. சரியா, ப்ரஷ். அப்புறம் வந்து ஐப்ரோ தான் இதுலேயும் போட்டு கிடக்கு. பாருங்க வழியா, குயிக் ப்ரௌன் அப்ளிகேஷன், ரிலீஸ்ட் ப்ரௌன் எஃபெக்ட். என்ன சொன்னால் குயிக்கான ஒரு ப்ரௌன் அந்த அப்ளிகேஷன் உடனடியாக டக்கா நான் இதுக்குரியான விடையே இருந்துருக்கு தானே. உள்ளே உள்ள அந்த ஃபோட்டோ மேன்றது இது உள்ளுக்குள்ளே 4 வகையான இது இருக்குடா. அதாவது வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் வந்து இதை எப்படி ஜூஸ் பண்ணுறது, ஃபைனலி இதை எப்படி வந்து மூடுறதாண்டி இருக்குது. இது இப்போ நாங்கள் காட்டியிருந்தோம் தானே. இது வந்து எதுக்கு சொல்லுவாங்க, இது வந்து இந்த ஐப்ரோ பவுடர் ஐப்ரோ ஜெல் இருக்குல்லாம், இதை வந்து இதால் தான் ஜூஸ் பண்ணுறது இல்லைங்களா. இதால் தான் ஜூஸ். அப்போ இதுவும் இருக்க வந்தது. இன்னும் இது இருக்க வந்தது நான் இது தனியாக வந்தது. அக்காச்சி கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கு. சரிதானே, இதுக்குள்ள வேறு இல்லை, இருக்கவா இல்லை, இதில் இருக்க வேறு எதுவுமே இல்லை. சரியோ, ஐப்ரோ சம்மந்தப்பட்டது. ஓகே, அடுத்தது இது வந்து நான் பாவிச்சிருக்கேங்க. இந்த வேர்த்திங்களா, இந்த வேலை எல்லாம் கீறி இருக்கேன். இது பாவிச்சிருக்கேன். அதாவது வந்து 14 days 14 நாள் மட்டுமே இது இருக்கும். இதுக்குரிய சின்ன குட்டி கப்பு வந்தது. நான் அதை யூஸ் பண்ணாடி இங்கே மற்ற பேக்கை வச்சுட்டேன். இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறது, இதையும் அப்புறம் வந்து இதையும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த ப்ரஷ் ஆள் எடுத்து ஐப்ரோ கடிக்கிறது. தலைக்கு டை அடிக்கிற மாதிரி தான் ஐப்ரோ வந்து டார்க், அதாவது நல்ல பிளாக்காக இருக்கிறக்கா இதுவும் அடிக்கிறோம். இது அக்கா சொல்லி தந்த ஞாபகம். இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ டெய்லியில். சில டவுட்டாக இருந்தால் அக்கா கோல் அடித்தா என்ன பண்ணாலும் அக்கா சொல்லி தருவாங்க நான் யூஸ் பண்ணும்போது. இது என்ன வேறு இருக்குது மகன், இதில் வந்து 7 pieces 7 பீஸ் இருக்குது. பவுடர் பப்ஸ்ன்றது இது கேஸ், பவுடர் பப்ஸில் இது கேஸ். சரி, 7 இருக்குது. இதை வந்து இப்போ நாங்கள் இந்த ரோஸ் பவுடர் இதெல்லாம் இருக்குது, தண்ணி பவுடர், அதை வந்து இதாலே போட்டுக்கலாம். சரிதான், இதுதான் பவுடர் கேஸ் வந்து இருக்குது. பவுடர் பப்ஸ்
சரி ஓகே சோட இது இருக்குது இது வந்து எடுத்து அப்படின்னு இது இருக்குதான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி போடுறோம். இது எவ்வளோ தான் இது சரியோ வந்து இது மற்றது இது நான் வந்து உடனே யூஸ் பண்ணுறது அதான் இந்த இப்படியா இருக்குது. இதனால தான் ஃபவுண்டேஷன் போடுறதா சரியோ இருக்கிறாங்க. ஓகே அடுத்தது வந்து ஃபைனல் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் க்ரீமேஸ் பேஸ். இது வந்து ஸ்ப்ரே ப்ரைமர் ஸ்ப்ரே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அந்த மேக்கப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழியாத அந்த மேக்கப் கரையும் எல்லாம் மேக்கப் கரையாத வரைக்கும் அந்த மேக்கப் ஸ்ப்ரே எல்லாமே மேக்கப் போட்டுட்டு இப்படியே ஸ்ப்ரே பண்ணுறோம். சரி அந்த ஸ்ப்ரே பண்ணால் இது வந்து மேக்கப் கரையாமல் இருக்கும். ஸோ மேக்கமே இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது. இது வரைக்கும் வேண்டினதும் இல்லை. பார்த்தீங்களா நல்ல குவாலிட்டியான திங்ஸ். அடுத்தது வந்து இதையும் வந்து பார்த்தீங்களா இது வந்து என்னமே இருக்கும் பெர்லின் மஸ்காரா. யா இது வந்து மஸ்காரா சரியோ இது மஸ்காரா. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே உடைக்கவே இல்லை அந்த கொழுத்தினோடய இருக்குது. இப்படியா தான் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கலாம் பாவனையான டைம் உடைக்கிற மாதிரி. இது வந்து மேஜிக் ஸ்டூடியோ ஐ ஷேடோ. இது வந்து லிக்யூட் ஐ ஷேடோ. ஆனால் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக் நினச்சி இப்படியா இருக்குது ஐ ஷேடோ. இந்த கலரில் இருக்கிறேன் ஐ ஷேடோ. ஸோ கண்ணுக்கு போயிருக்கு கண்ணுக்கு போயிருக்கு. திஸ் இஸ் ஐ ஷேடோ. இது நான் மெஜர்பிட்டி லிப்ஸ்டிக் நினச்சது. அதே மாதிரி இது என்ன வேறு மேஜிக் ஸ்டூடியோ ஐலைனர். அந்த ஸ்கேர் கொளுத்தி நான் ஒட்டிக்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது நல்ல போர்டு. ஃபைனலி வந்து மிட் நைட் பிளாட்டிக்ஸ் 24 கலரில் ஐஷேடோ பிளாட்டிக்ஸ். ஓகே இதையும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாவ் இல்லை கண்ணாடி இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாடி. அப்புறம் வந்து 24 கலர் இருக்குது சரியோ. அதே வந்து நல்ல ப்ரஷ்ஷும் இருக்குது. ஓகே ஐஷேடோ இது வந்து நான் வீடியோ ஃபங்க்ஷன் பாருங்க. நான் வந்து இந்த கலரோட சட்டை போட்டிருக்கேன். இதில் யூஸ் பண்ணுறேன்னா இல்லைங்களா இப்படி யூஸ் பண்ணேன். சரி நல்ல குவாலிட்டியானது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்காச்சி. அப்பா இவ்வளோ பொருட்களை காமிக்கும்போது இருக்குன்னு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அப்படிதான். இது வந்து பொறுமை இல்லாமல் நான் பார்த்துட்டேன் சொன்னேன் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா வாவ் இதுக்கு நல்ல கண்ணாடி. இது வந்து எனக்கு 3 6 6 12 18 ட்ரீமி ட்ரெஸ் பிளெண்டர். இதுவும் வந்து கண் சம்மந்தப்பட்டதான். ஓகே யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஸ்விஸ் திங்ஸ். ஸோ தேங்க்யூ அக்காச்சி. ஓகே அடுத்து அவங்க உண்மை சொல்கிறேன். இன்னும் பார்க்கவே இல்லை. சேம் டைம் வந்து எனக்கும் சரியான ஒரு ஆர்வமாக இருந்தது இப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓ லிப்ஸ்டிக் இது எப்படி வைக்கிறது? ஓகே வாவ் பார்த்தீங்களா காய்ஸ் இது வந்து லிப்ஸ்டிக். ஓகே ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 4 6 6 வந்து குச்சி லிப்ஸ்டிக். ஓகே பார்த்தீங்களா இதே மெத்த ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்களா இது வந்து லிப்ஸ்டிக். அடுத்தது வந்து பாருங்க பியூட்டி ப்ரஷஸ் மேக்கப் ப்ரஷஸ் ஃபார் ஃபுல் மேக்கப் அப்ளிகேஷன்.
ஸோ இது வந்து ஃபுல்லான மேக்கப் 8 தர பியூட்டி ப்ளஸ் 2 தர பியூட்டி பிளெண்டர் சரியோ. இதில் வந்து இப்போ நான் காட்டின திங்ஸ் எல்லாமே இருக்குதான். அதாவது வந்து ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து இந்த பவுடரு, இது எல்லாமே நாங்கள் வந்து அது வந்து கண்ணுக்கு உரியதானது. இது எல்லாத்துக்குமே பாதிக்கக்கூடியதான ப்ளஸ் பாருங்க. இதுதான் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறதானது. இதில் 2 இருக்குது, நல்லா இருக்குது மட்டும்தான். இதெல்லாம் வந்து நான் உடைக்கிறது பார்த்தீங்களா. இது வந்து ஃபேஸுக்கு போடுறது, இது வந்து கண்ணுக்கு. ஸோ இங்கே இதில் காட்டினதான இந்த கண்ணுக்குரிய ஐட்டத்துக்கெல்லாம் இது கீழ் ப்ளஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா வாய்ஸ். ஓகே, அப்படி இதை பார்த்தோன்னே நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ இல்லையா, சில பேருக்கு புறாம. சரி, யாருக்கு எப்படி புறாம இருந்தாலும் ஏசப்பா எனக்கு கேட்ட வழியில் எல்லாமே தந்துருக்கேன். இன்னைக்குமே தேங்க்யூ ஜீசஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து பேசிக்காக இப்போ சடன்லியாக விட போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து திடீர்னு நாங்கள் ரெடி ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இவ்வளோமே போதும். சரிதான, இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அக்கா அதுக்கேற்ற நேரத்தில் எனக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஃபவுண்டேஷன் எல்லாம் தந்துருக்கா. பார்த்தீங்கன்னா சின்ன ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஐப்ரோ சம்மந்தமாகவே எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து மேக்கப் எல்லாம் போட்டு அது மீறியும் பார்த்தீங்கன்னா கருவளையம் இருக்குமே, இந்த கருவளையத்துக்கு போடுறது மேக்கப் எல்லாமே யூஸ் பண்ணி கூட. அப்புறம் வந்து மேக்கப் ஸ்ப்ரே, ஓகே, இதுவும் இருக்குது. சரிதானே. இதை வந்து ஸ்வீட்ஸில் இருக்கிறான இல்லாத அக்கா அவங்க என்ன சப்ஸ்கிரைபர் என்ன தாண்டி இன்னைக்குமே அந்த ஃபேமிலி உறவு நான் அக்காஜின்னு தான் சொல்கிறது. என்ன ஃபங்க்ஷன் வீட்டு நடந்தாலும் அவங்க நிற்கும்போது கண்டிப்பாக வந்து அக்கா நான் சொல்லி தர்றது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வந்து நிற்கும்போது அக்கா எல்லாம் கூட்டிகிட்டு வருவா. இன்னொரு வஞ்சம் இல்லாத அக்கா, அது வந்து அவங்களோட அன்பாலே நிறைய பேரை வந்து அக்கா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, நிறைய உறவுகளை சம்பாதிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். கிழங்கில் அவங்களோட சிரிப்பும் அன்பான வார்த்தையும். இன்னைக்கு பார்த்தீங்களா மக்கள் வந்து காணின்னு சொல்லி ரொம்ப 2 தராட்டாலும் அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன். நானுமே அப்படித்தான் பார்த்துருப்பீங்க. ஐம் ஸோ ஹாப்பி. இதைத்தான் வந்து நான் ஹெட்டிங்கில் இருந்ததான பொருட்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து கிஃப்ட் எல்லாம் இருக்குது. அதுவும் வந்து யாரெல்லாம் எனக்கு தந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை வந்து உங்களோட காட்டி அது எல்லாத்தையும் போட்டுக்கொள்வேன். சரிதான. இதெல்லாம் வந்து நான் ஹெட்டிங்காக விட்டதான இதுதான். எனக்கு வந்து சந்தோஷம். இதை தந்ததான லதாக்காவுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூன்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைய செய்ய போகிறேன். இந்த காணொலி விஜய் கட்டுக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களை இந்த விவரம் நான் ஷேர் தான்.